Hey guys, so BalaTNrider பேக் டு எபிசோட். ஸோ எபிசோட் வந்து உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னுட்டு. ரொம்ப லென்த்தியான வீடியோஸ் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா பர்சனும், பிகாஸ் நான் வந்து ஒரு சார் இந்த மாதிரி எடுக்கிறேன் ப்ரோ, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா, நோ ப்ராப்ளம், வில் டூ தேட் அப்படின்னாரு. பட் ஸோ இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ சப்போர்ட்டிங் மீ. நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஸோ இந்த வீடியோவில் வர நம்மளோட பிரியமான முகம், அவரோட முகத்தில் வந்து அந்த ஒரு சின்ன புன்னகை இருந்துக்கிட்டே இருக்கும். வாய்ப்பே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மைலு. என்ன கேட்டிங்கன்னா, அவர் முகத்தில் நான் அந்த மாதிரி ஒரு கோவத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் இது வரைக்கும் அவர் கூட அந்தளவுக்கு நான் பழகினதில்லை. பட் ஸ்டில் அவர் முகத்தில் அந்த மாதிரி ஒரு ஆங்கரை நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவரோட ஃபேஸோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து. அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜோ மஹாப்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ரீசன் வந்து எப்படின்னா, ஹி ஹேஸ் அ ஓன் கெஃபே. அவரோட ஓன் கெஃபே ஒன்று மகாபலிபுரமில் இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு பைக்கர் பேரடைஸ்னே சொல்லலாம். அண்ட் பைக்கர்ஸ்க்குனே சொல்லி ஒரு இது ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. கெஃபே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இன் ஈசிஆர். அது எப்படின்றது எவ்வளோ சீக்கிரம் தெரியல, பட் அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. பட் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அதான் பைக் பேரடைஸ்ன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவரும் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான். என்ன அப்படின்னா, ஹீ ட்ராவல் அக்ராஸ் த குளோப். நிறைய எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ளோர் நிறையா பண்ணுவார். அண்ட் நிறைய பிளானிங்ஸு. போகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கெட்சே போட்டுருவார், அந்த ஊரில் என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமான பிளானிங் பண்ணிவிட்டு என்ஜாய்டு இட் அண்ட் இஸ் என்ஜாயிங் இட் எவ்ரிதிங். ரொம்ப நல்ல ஆள். ஒரு உண்மையிலே சூப்பர் ரைடர், இஸ் எக்ஸலண்ட் ரைடர். அண்ட் அவருக்கு நடந்த பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு இதில் ஷேர் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அது பாருங்கள். அண்ட் ட்ராவல் பண்ணணும், கிராஸ் கண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இவர் வந்து நீங்கள் பிங் பண்ணி கேட்டுக்கலாம். பிகாஸ் இஸ் வெரி குட் இன் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பர்ட் இன் தட். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைலோட யூஆர்எல்லாம் நான் இதில் போடுறேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் பபாய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ரொம்ப பேசிக் கேள்வி ப்ரோ. ஸோ ஹூ இஸ் ஜோ? So Joseph என்கின்ற ஜோ. Okay. So my actual name is Joseph. Somehow it started. People started calling me as Joe since from my childhood, from my school days. Okay. So அது அப்படியே ஃபிளாஷ் ஆகி போயிடுச்சு. ஓகே. ஸோ உங்க எஜுகேஷன் எப்படி, நீங்க மோட்டார் சைக்கிளுக்குள்ள வந்தீங்க? Okay. And what's your profession அந்த மாதிரி? Okay. So once I finished my higher secondary school, முடிச்சதுக்கு அப்புறம், can we have in Tamil or English? இது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கங்க bro. That will be good. All right. So mine is actually Tamil YouTube channel. So அப்ப தமிழ்ல பேசிடலாம். no problem. Okay. 12th standard வரைக்கும். So basically I'm from Mahabalipuram, where there's a big UNESCO site is there. 12th வரைக்கும் இங்க படிச்சேன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரிஸ் வரைக்கும் இங்க படிச்சேன். யூனிவர்சிட்டிலாம் ஜாஸ்தி ஆப்ஷன் இல்லை எங்க ஊர்ல. ஸோ ஐ ஹேவ் டு கோ அவுட். ஸோ அதுல இருந்து சொல்ல போனோம்னாக்கா, என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து என்னோட பைக்கிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டேட் பாட் மீ அ பைக். ஸோ அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ பேசிக்லி ஐ வாஸ் டூயிங் லைக் 2 universities at the same time within 4 years. Okay. So I did my Bachelor of Science in Hotel Management and Catering Technology, and at the same time of Bachelor of Arts in Music. Okay. So now ஒரு யூனிவர்சிட்டில இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்காண்டி, so I was using my motorbike as the transportation. Okay. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் அந்த மியூசிக்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், then I was doing some DJ programmings and indoor live concerts and outdoor live வந்து பைக் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. Okay. So basically I fall in love riding with a bike like. அதுக்கப்புறம் then I got a chance to play my music most of the time to Bangalore. So I started my trip most of the time to Bangalore on my motorcycle. Wow. So அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, then I got my proper job. Then I was working for a company in Singapore for some months.
Okay. like 18-month contract, like in 2 years. Okay. I'm sorry. Then I came back to India. Okay. அப்பா இங்க வந்து சொந்தமா ப்ராப்பர்ட்டி வச்சிருந்ததுனால, so it's kind of a family business that I have to maintain it. Okay. So சுத்திட்டு இருந்த வாழ்த்தனத்தெல்லாம் சுத்தி வச்சுட்டு ஒரு பிசினஸ் இடத்துல உட்கார ஸ்டார்ட் வச்சிட்டாங்க. பண்ணேன். Yeah. படிச்சது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜினால, so I love cooking and I studied about food production cooking Okay. my university. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச கேஃபே தான் ஜூஸ் கேஃபே, which is in my town. சூப்பர் சூப்பர். ஸோ மஹாப்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். கண்டிப்பா மோட்டார் பைக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சில் அவுட் பிளேஸ்னு சொல்லலாம். என்ன ப்ரோ? சொல்லலாம். Because டிசைன் பண்ணல கேஃபே. அது இல்ல, வந்து இட்ஸ் ஆக்சுவலி இட் வாஸ் ஆக்சுவலி a cafe, பட் உங்க கூட அங்க வந்து உட்கார்ந்தா because we had a beautiful time when we came there. So அந்த டைம் so we met that first time. அதுவும் வந்து ரைட்ல இருந்து ரிட்டர்ன் வந்து so அந்த டயர்ட்லயுமே வந்து we had a very good time. அதனால தான் சொல்றேன் பைக்கர்ஸ்க்கு chill place. Exactly. Even I was thinking to expand my cafe like little bigger, which is not possible in the same location. So I have a different property close to ECR. So அங்க வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் செட்டப்ல ஒரு பைக்கர் கேஃபே செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கு. So it depends in future, we'll see. All the best bro. All the best. Thank you. Great. So bro, first bike உங்களுக்கு எது bro? ஃபர்ஸ்ட் ஓட்டின பைக் வந்து பேஷன் பிளஸ். ஓகே. அந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கிங் வந்த வண்டி. ஓகே. அதுக்கப்புறம் அதுல ஓட்டி ஜாஸ்தி ஓட்டி பழகுனதுக்கு அப்புறம் தென் ஐ வாண்டட் பிட் பவர்ட் வெஹிக்கிள். ஸோ அந்த டைம்ல வந்து பல்சரோட டிடிஎஸ் ஐ 150 சீரீஸ்ல வந்துச்சு. ஓகே. தென் ஐ ஜம்ப்ட் ஆன் தட். ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஆக்சுவலா பல்சர்ல தான் ஜாஸ்தி சவுத் பார்ட் ஆஃப் இந்தியால ஜாஸ்தி டூரிங்லாம் பண்ணது. Okay. Then I fall in love with Royal Enfield, obviously. Bullets. Dream bikes. Okay. So then I got my classic 350 and I had that for some times driving in India. Then I have a few bikes front. Okay. Super. So நீங்க வந்து you still have your old bikes or? No, I sold my old Passion Plus and Pulsar DTSI. Okay. And right now, still I'm holding Classic 350 and Classic 500, CBR 250R, and my Himalayan and few other modification bikes. Nice. Yeah. So இதெல்லாம் கேட்கும்போது தான் bro அந்த காதுல தேன் வந்து பாயுது நமக்கு. Yeah, exactly. So are your family is comfortable? உங்க family ஓகேவா நீங்க பைக் ரைட் பண்றதுல எல்லாம்? Sure. Initially ஏதாவது challenges இருந்ததா? ரொம்ப ரொம்ப டீப்பா சொல்ல போனோம்னா well I would say like I don't want to elaborate the story, short and sweet சொல்லணும்னாக்கா எனக்கு பைக் பிடிக்கும், பைக் ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்னு நான் கொண்டு போகும்போது அது வந்து நான் சின்ன வயசுல when I was like 20 years old 21 years old இருக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. ஸோ ஹானஸ்டா சொல்லணும்னா என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், ஃப்ரெண்டோட அக்காக்கு கல்யாணம், ஃப்ரெண்டோட பாட்டி இறந்துட்டாங்க, ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொன்னதுனால ஓகே இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம், பையன் போய் தான் ஆகணும்னு சொல்றதுனால பைக்ல போக ஆரம்பிச்சேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒன் டே ஐ கேம் டு நோ பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லை, அது நான் சொல்லி புரிய வைக்கணும். தென் ஐ ஸ்டார்டட் ஷோயிங் பிக்சர்ஸ் ஆஃப் மை ட்ரிப் அண்ட் எவ்ரி திங். இந்த இடத்துக்கு போனேன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். Because my parents are not into more of traveling. இது வரைக்கும் டிராவல் எல்லாம் பண்ணதில்லை. இப்பதான் லாஸ்ட் இயர் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கே கூட்டு, ஊட்டினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாங்க எடுத்து போய் காமிச்சேன். அது தெரியணும் அப்படின்றதுக்காக then I started showing. Then I said one day, Mom, this is what I want to do it in my life, that I want to take my motorcycle with me wherever I go. Even if I've done like few overseas country. அப்பவும் இப்போ வந்து எப்படின்னாக்கா அது பழகிருச்சு. ஓகே. திருந்த மாட்டான் அப்படின்னா இல்ல சரி வர வழி இல்ல பையன் ஆசைப்படுறான்னு விட்டுட்டாங்களா? இல்ல பையன் ஆசைப்படுறான்னு என்னோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஸ்போர்ட்டியா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு வண்டி
பார்க் பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால வீட்டுல கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுவேன். அதனால வீட்டுல அப்பா அம்மாவே கத்துவாங்க, இந்த வண்டி என்னடா 4 நாள் ஆச்சு ஒண்ணு கிளீன் பண்ணாம வச்சிருக்கு, வண்டினா நீட்டா வைக்கணும் அப்படின்னு. மை டாட் இஸ் மோர் அபவுட் லைக் கார்ஸ், விண்டேஜ் கார்ஸ். அதனால ஐம் ஓகே. சோ குட். என்னைக்காவது ரெட் ஹேண்டடா மாட்டிருக்கீங்களா ப்ரோ? ரைடு போயிட்டு வந்துட்டு போய் சொல்லிட்டு போயிட்டு நிறைய அது இனிஷியலா ஒரு 3 வாட்டி இருந்துச்சு. அது எப்படின்னாக்கா அந்த டைம்ல எல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அப்போ வந்து நான் வந்து காலேஜ்ல இருந்து வரேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த காலேஜ்ல இருந்து வரேன்னா ஐ வில் டேக் a few break because நான் SRM யூனிவர்சிட்டில தான் படிச்சேன், which is about like 40-45 kilometers from here. ஓகே. சோ அது வந்து கரெக்டா மாட்டி கொடுத்துரும். அது எப்படின்னாக்கா நான் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர ரோட் ட்ரிப் நான் வீட்டுக்கு வரேன், காலேஜ்ல இருந்தாமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி பாக்குறதுக்கு 45 கிலோமீட்டர்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே, அவ்வளவு சூடு இருக்கும், அவ்வளவு அழுக்கு இருக்கும், பேண்ட் கிட்ட எல்லாம் அழுக்கு இருக்கும், அதுலயே பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு வண்டியில இருந்து போய் சொல்லிட்டு போனது. சோ வண்டியே காட்டி கொடுத்துருவாங்களே, வண்டி கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். அப்பா கிட்ட அனல் வச்சே கண்டுபிடிச்சிடுவார், இன்ஜினோட ஹீட் வச்சே சொல்லிடுவார். ஓகே. சோ இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆட்டோமொபைல் குள்ள இருக்கறனால கரெக்ட்டா இஸ் a fan of cars. ஓகே, குட். எந்த பைக்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் 100 km/h டச் பண்ணீங்க? 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இட் வாஸ் லைக் வெரி சேலஞ்சிங். என்னோட ஃபர்ஸ்ட் பைக்லயே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேஷன் பிளஸ்ல. பிகாஸ் அதோட ஆப்வியஸ்லி ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் ரைடிங் 4 gears வெஹிக்கிள், அது வந்து ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெனவர் ஐ பை நியூ பைக், அதை நம்ம 60ல தான் மெயின்டைன் பண்ணோம், 40ல தான் மெயின்டைன் பண்ணோம்னு ஒரு லிமிட்டை தாண்டிடுவோம். அந்த தாண்டினதுக்கு அப்புறம் I just want to know the capacity of the engine, what it does. Okay. So அதனால I think I don't remember exactly. I think I'm about 90 to 100 on my first bike of Passion Plus. Passion Plus la. Super. Yeah. Who is your best riding partner bro? நான் ரைட் போணும்னா இவரை கூட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. I would say few, but ரொம்ப செலக்டிவா சொல்லணும்னா let me say like 2 people. Because first of all அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா நான் ஜாஸ்தி பண்ண ட்ரிப் எல்லாமே லெட்ஸ் சே அபவுட் லைக் ஒரு 80% பண்ண ட்ரிப் எல்லாமே சோலோல தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு சோலோ பண்றது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அதுல இருக்க த்ரில் வந்து ஒரு குரூப் ரைட்லயோ இல்ல ஒரு ஃபெல்லோ ரைட்லயோ வராது. ஆமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேவிகேட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்போம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் டு கோ ஹிட் த பிளேஸ், எக்ஸ்ப்ளோர் பண்றது, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புள் கிட்ட அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்கறது. ஸோ இட்ஸ் லைக் வெரி சேலஞ்சிங். ஒரு ஓகே இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகணும், அந்த 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம கரெக்டா போறோமா இல்லையான்னு தெரியாமலே போனோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இது வரைக்கும் நான் பண்ண ட்ரிப்லே என்னோட பெஸ்ட் ஃபெல்லோ ரைடர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே லைக் ராம், செகண்ட் வந்து சாரதி. ஓகே. So they both obviously legends. So அவங்க கூட நிறைய ட்ரிப் போயிருக்கேன். So whenever we used to get like in holidays, இங்க இருந்து கண்டினியூ பண்ணி கோயம்புத்தூர் வரைக்கும் போவோம், அப்புறம் அங்க இருந்து கண்டினியூ ஆகி we just started exploring a few different places. Wow, super. So bro, ஒரு சின்ன கிளாரிட்டி என்னன்னா, பைக்ஸ் வந்து even though I ride a bike, இது நிறைய பேர்ட்ட இருக்கிற ஒரு கேள்வி. பைக்ல போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும், பட் ஸ்டில் why you ride bikes? அது ரிஸ்க்ன்றது தெரியும், ஏன் நீங்க ஓட்டுறீங்க? இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து வலினா என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு மெழுகுவர்த்தி ஃபயர் வந்து இருக்கும், அது அவங்க அம்மா வந்து சொல்லிதான் கொடுப்பாங்க, அது நெருப்பு, அது தொடாத, அது சுடும் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு சுடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. அதோட இன்டென்ஷன் எல்லாமே போய் தொடணும், அது சுடும்னா எப்படி, அது என்னது, அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் தெரியும். ஆஹா சுடும்னா அது வலிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வாட்டி நடக்கிற தப்பு அந்த குழந்தை அடுத்த வாட்டி பண்ணாது. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராபபிலிட்டி இதோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகும், ஓகே, காமன். நம்ம நின்றுட்டு இருக்கும் போதே தலையில இடி வந்து விழுது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். நடக்கணும்னு ஒரு இருந்தா அது ஆகதான் செய்யும். ஓகே, நான் தப்பு பண்ணும்போது ஓவர் ஸ்பீடிங்ல இருக்கேன், நான் போயிட்டு எனக்கே தெரியுது நான் கிராஷ் பண்ண போறேன்னாக்கா, ஓகே ஐ லேர்ன் சம்திங். அந்த வலி என்னால தாங்க முடியாம இருந்தது, அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ண மாட்டோம். நைஸ், செம எக்ஸாம்பிள் ப்ரோ. சோ இது வரைக்கும் பிரேக் டவுன்ஸ் ஏதாவது பாத்திருக்கீங்களா ப்ரோ பைக்ல? எனக்கே என்னோட வண்டியில நிறைய ஆயிருக்கு பிரேக் டவுன்ஸ். மோஸ்ட் ஆஃப் நாட் தி மேஜர்
இன்சிடென்ட்லாம் ஆகல, Okay. which is like so let's say like about I ride all kind of motorbikes, but I know some sort of like mechanism. So ஒரு வண்டி ஓட்ட போறதுக்கு முன்னாடி அதோட நாலேஜ் கொஞ்சம் எடுத்துப்பேன். Okay. நோ மேட்டர் இந்தியா ஆர் ஓவர்சீஸ், அதை பத்தி தெரிஞ்சுப்பேன். ஸோ எந்த மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணா விச் இஸ் ஈஸி டு ரீச் அப்படின்றத ஸோ 100% மேக்ஸிமம் நானே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்தால் ஐ ட்ரை டு ரீச் த மெக்கானிக். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதர் தேன் ஐ சீன் லைக் லாட் ஆஃப் ஃபெலோ ரைடர்ஸ் ஆல்சோ ஹேட் அ ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, இட்ஸ் வெரி சேலஞ்சிங். எனக்கு ஒரு ட்ரைம்போட வண்டி பக்கத்துல வருதுன்னா I try to observe what sort of like problem it has and everything, whether நம்ம ரீச் ஆகணும் இல்ல மெக்கானிக்ஸ் தான் வரணுமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நாலேஜ். கிரேட். So bro, ஓவர்சீஸ் ரைடிங் உங்களுக்கு ஆக்சுவலா அந்த thirst எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து ஆக்சுவலா என்னோட ஒர்க்கோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ I'm into night time ஜாஸ்தி I spend more on my software on music composing. So the creativeness வந்து ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும். My eyes, my ears, my brains are like very sensitive. So it's a nice thing, but at the same time கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். The next day I have to run my business. We also have a guest house. So it's a kind of one hospitality business. It's not a very peaceful sales business. So கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும் போது then I desperately my mind says like, Joe, you need a break. ஸோ அந்த பிரேக்குன்னு வரும்போது ஐ யூசிங் மை சான்ஸ். ஓகே, நான் ஒரு மாசம் ஒர்க் பண்றேன், எனக்கு 2 நாள் தான் பிரேக் இருக்குன்னா அந்த 2 நாள் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு த சேம் பிளேஸ். ஸோ லெட்ஸ் சே லைக் இந்தியாவில் மெயினான பிளேஸ்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. கொஞ்சம் சேலஞ்சிங் ரைடு, கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான நேச்சர் ரைடு, கொஞ்சம் டஃப்பான டெரெயின், ஒரு ட்ரெக்கிங், இது எல்லாமே பண்ணியாச்சு. Then I say myself like, why I don't want to go to overseas, because the place where I live, the more tourists they come. People from Europe, people from Scandinavian countries, in Asian different places. So becoming customer, adukapra friends, we used to sit and talk a lot about, oh Joe, you must go to Sri Lanka. There's like a beautiful place called Ella. It's more about like Ooty madri anga oru eda irukumbodhu oru change irukum sir. Why don't I go to explore? So once I decided where I want to go to a country, then I started Google about like என்ன வண்டி ஓட்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. So I use homeworks to do overseas country. Okay. So உங்களோட சேலஞ்சிங் ரைடு எது ப்ரோ இது வரைக்கும் ஓவரால்ல? சேலஞ்சிங் ரைடு வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர்டா இட்ஸ் கோன் பி லைக் a very challenging நான் எடுத்து எதுவுமே பண்ணது இல்லை. ஸோ எல்லாமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு எடுத்து தான் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ சே அபவுட் மை லேட்டஸ்ட் கம்போடியா ட்ரிப் விச் ஹேப்பன்ட் இன் 2019 in December, ஒரு 14 days ட்ரிப் பண்ணியிருந்தேன் ரோட்ல. அண்ட் இட் வாஸ் லைக் பியூட்டிஃபுல் ஸ்டார்ட். ஐ ஹேட் அ வெரி கம்ஃபர்டபுள் ஏர்கிராஃப்ட், very comfortable deal with a motorcycle that I want to rent and everything, and a very good option because என்கிட்ட சூஸ் பண்ணும் போது எனக்கு 6 வண்டி இருந்துச்சு. ஸோ அந்த 6 வண்டியுமே நான் சூஸ் பண்ணி செலக்டிவா ஒரு பைக் எடுத்தேன். அந்த பைக்லயுமே தேர் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. நான் கேட்ட டயர்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி டூரிங் கிட்ட செட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல் ஸ்டாண்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு டெரெயின்ல போயிட்டு ஒரு மட் ஸ்லாஷ்ல போயிட்டு மாட்டிக்கிட்டேன். ஸோ மாட்டும் போது என்னாச்சுனாக்கா ஐ ஹேட் லைக் லாட் ஆஃப் வெயிட் அட் மை ரியர் சைடு. ஸோ என்னோட பேக் டயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வெரி க்ளோஸ் டு மை எக்ஸாஸ்ட் லெவல்ல புதஞ்சிருச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கார்டமன் மவுண்டைன் சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மவுண்டைன் அது. ஸோ அதுல ஜாஸ்தி யாரும் போக மாட்டாங்க, நடந்துதான் போவாங்களே தவிர யாரும் போனாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ரைட் ஃபார் மீ. ஸோ அங்க போகும்போது it was like very challenging for me how I have to survive from there to the nearby area. So there is no man land. அங்கிருந்து நான் ஒரு சிட்டியை ரீச் பண்ணணும். It was very close to evening. darkness போயிடுச்சதுக்கு அப்புறம் எல்லாம் மூடிடுவாங்க. Cambodia is not like a poor country, but less knowledge people. For example, it's not easy to communicate in English with people. So அங்கிருந்து அது எடுத்து என்னோட அண்டர் சேஸ் கேபிள் எல்லாம் ஃப்ரேம் எல்லாம் கட் ஆகி இட்ஸ் a very challenging unexpected thing. அப்புறம் ஒரு 17 kilometers on top of the mountainல ரைட் பண்ணி I was doing some sign languages. இது வெல்ட் வைக்கணும் வேற அப்படின்னு. அவன் he showed a sign, bring your bike inside, and he got the welding machine and I was like, oh my god. So he saved your day. Yeah, he is my god. Yes. Wow.
ஸோ ஓவரால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ப்ரோ என்ன லேர்ன் பண்ணீங்க நீங்க? லைக் வாட் த ரைட் டீச் யூ டாட் யூ? ஒரு ஒரு ரைடர், ஒரு பைக்கர் ஒரு ரைட் பண்ணும் போதோ, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதோ, there's lot of things. அது எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளுக்கு லைஃப்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸான விஷயம் இருக்கும். இதை கம்ப்ளீட்டா மாத்திருது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல போனோம்னாக்கா. இட்ஸ் அ இட்ஸ் a way of like exploring your life in a different way. Exploring a way, I mean, that you carry some concept on your motorcycle. ஸோ இது எப்படி இருக்குனாக்கா, லெட்ஸ் சே லைக் இன்னொரு கண்ட்ரியா இருக்கட்டும், இன்னொரு ஸ்டேட்டா இருக்கட்டும், இன்னொரு ஊரா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தவங்க வீடா இருக்கட்டும். ஸோ நம்ம எல்லாமே புதுசா பாக்குறோம், நிறைய கத்துக்கிறோம். there's lot of things apart from the motorcycle riding. ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், அவங்களோட கல்ச்சர் எல்லாத்தையும் மறக்க வச்சிருது. ஸோ இட்ஸ் லைக் வெரி பீஸ்ஃபுல் ஃபார் மீ. அந்த மாதிரி. சூப்பர். எனி ஸ்பெஷல் மெமரிஸ் ப்ரோ உங்க ரைட்ல? இந்த இன்சிடென்ட் என்னால மறக்கவே முடியாது. ஓகே, இப்போ நான் செலக்டிவா போன ரைடு பாத்தீங்கன்னா, நோ மேட்டர் இன் இந்தியா ஆர் ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா, ஐ லவ் மவுண்டன்ஸ். எனக்கு வந்து காடு, மலை பிரதேசம்னா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்களோட லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப அழகா இருக்கும். பிகாஸ் ஐ திங்க் பிகாஸ் ஐ லீவ் இன் த ஓஷன், அது வந்து போர் அடிக்கிறதுனால நான் மவுண்டனை பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். அண்ட் so I'm more into wild animals. I study lot of about like elephants, and I used to handle snakes. Wow. So not like very professional. I love snakes, so I used to read about like snakes and elephants a lot. Okay. அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தாய்லாந்துக்கு மட்டும் நான் ரோட் ட்ரிப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி தாய்லாண்டோட அப்மோட் நார்த்ல போகும்போது க்ளோஸ் டு மியான்மார், இந்த மீகாங் ரிவர் பார்டர் கிராஸ் பண்ணும்போது then only I got to know there's a beautiful country called Laos அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டர்ல தான் எனக்கு தெரிய வரும். Then I started prepare myself. That was not on my plan அப்படி போகும்போது. So cross the border is a very challenging, interesting thing. So first time in my experience, like I'm doing the border crossing countries. கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, பட் lot of things happened. But anyway, back to the point. லாவோஸ்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்கு. It's called Tadlo அப்படின்னு ஒரு ஏரியா. அந்த டேட்லோட சிறப்பான அம்சம் பாத்தீங்கன்னா, மனுஷனும் வைல்ட் லைஃப்க்கும் வேறுபாடு இல்லை, எல்லாமே ஒன்னா இருக்கும். அது எப்படி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு அந்த ஒரு ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆயிட்டு நான் பைக்லாம் பார்க் பண்ணிட்டு ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ஒரு ஸ்லோப் மாதிரி இருந்து எப்படி பார்க்க போகும்போது நான் ஐ saw the head part of the elephant. ஓ, இங்க யானை, I have to go very careful. நான் இங்க என்ன நினைச்சேன், I already read about like the elephant riverல எல்லாம் cross பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். I thought it's like a camp மாதிரி இருக்கும் அப்படின்னு. Then I was like very close, maybe very close, like ஒரு 3 to 4 feet தான் இருப்பேன் யானைக்கும் எனக்கும். அவங்களோட கால் எல்லாம் பார்க்கும்போது தான் it's not chained. Oh, it's a wild elephant. Then I ran out. I came back to the reception and I asked like, அங்க ஒரு யானை இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்லி. அப்புறம் வந்து பார்க்கும்போது தான் அந்த காட்டுல வந்து ஒரு கிட்டத்தட்ட the population of 12 elephant, well matured elephant இருந்துச்சு. They are like super friendly, அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை என்னால மறக்கவே முடியாது. You have any photograph of it? I think yes, which is on my Facebook. So எல்லா கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு சின்ன ஆல்பம் ஒன்று போட்டுட்டு ஓபன் பண்ணிட்டு போவேன். Okay. But those times when நான் கரெக்டா அதை catch பண்ணல, but I have like few pictures of that Tadlo resort. So if possible just share me up, Joe. Sure, of course. Because அதை நான் post பண்ணுவேன். Sure. Okay. So any suggestion, advices for new riders? Any tips you want to give from your side? It's a very good question. இப்போ வர ரைடர்ஸ்லாம், for example, the senior riders like you, Bala, so when you ride or when I ride, we always ride with a proper gear. So we have an experience of what to wear, how to ride, what bike to choose and everything. ஸோ நம்ம ஒரு ரோட்ல நம்ம போய் பார்க்க போகும்போது, மற்ற ஒரு புதுசா வர போற ஒரு ரைடர் அதை பார்க்க போகும்போது என்ன பண்றான் அப்படின்னா, ஓ இவங்கெல்லாம் ரேசர் அப்படின்ற, இவங்கெல்லாம் பைக்கர் அப்படின்ற ஒரு இமேஜ் ஒன்று ஃபார்ம் ஆயிடும். அவங்களுக்குள்ள ஒரு புது ரைடருக்குள்ள ஒரு ட்ரீம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னா, நம்மளும் வண்டி வாங்கணும், நம்மளும் இந்த மாதிரி போட்டுட்டு ஓட்டணும். ஓட்டுங்க, தப்பு இல்லை. பட் வாட் ஐ வாண்ட் டு அட்வைஸ் டு த நியூ ரைடர் இஸ் லைக்,
choose the right bike, what you want to use it for. First of all, if you are a normal, if you are like fancy on driving like super bike, choose the right bike. If you want to do like a lot of touring and exploring, and choose an ADV bikes. அந்த ரைட் பைக்கை சூஸ் பண்ணுங்க அண்ட் ரைட் கியர்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சிடிஆர் 250 வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். பட் அதுல நான் டூரிங் பண்ணிட்டு நான் வண்டி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூ சூஸ் த ரைட் பைக் வாட் யூ வாண்ட் டு பை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் ஃபார் BalaTNrider சப்ஸ்கிரைபர்ஸ்? ஷூர், அப்கோர்ஸ். பாலாண்ணா வீடியோலாம் வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து தமிழ்ல விளாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவரோட எனக்கு பிடிச்ச, ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச விளாக்லாம் பாத்தீங்கன்னா என்னமோ அந்த ரைடர் பின்னாடி நான் உட்காந்துட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். எடுத்துட்டு போற விஷயமும் சரி, அவர் பிளாக் பண்ற விஷயமும் சரி, அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸும் சரி, நான் ஒரு டீப்பா ஒரு 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 பிளாக் வந்து ஒரு 5 minutes பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்னையே மறக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னமோ உங்க பின்னாடி வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ டீட்டெயிலா இருக்கும், அவ்வளோ அழகா சொல்லுவீங்க. இந்த இருக்கிற மூமெண்ட் இப்ப மணி பாத்தீங்கன்னா 9 அந்த 9:10 ஆயிடுச்சு, 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு அப்படின்றது கரெக்டா ஒரு லைவா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஜோ, தேங்க் யூ வெரி மச் உங்க டைம்க்கு. அண்ட் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல யூ கேவ் மீ இந்த இன்டர்வியூ. ஸோ இட்ஸ் என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப வர்த்தான ஒரு டைம்னே சொல்லலாம் இது. தேங்க் யூ வெரி மச் ஜோ, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ஃபார் சூசிங் மீ பாலா. பட் உங்ககிட்ட இருந்து இன்டர்வியூ பண்றதுலாம், ஐ மீன் கிவிங் an answer is like a very good time for me. அப்படிலாம் இல்லைங்க. கிரேட். தேங்க்ஸ் ஜோ. We'll meet once the lockdown is over. Sure. Will do. Bye. Thank you. Thanks. Bye.